ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்லாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி சித்தரை தேடி பயணம் சீரீஸில் இன்னொரு அருமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சித்தர் யார், எங்கே இருக்காருன்றது டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம சென்னை திருவான்மியூரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான மருந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த மருந்தீஸ்வரர் கோயிலேருந்து நேராக போனீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் வரும். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு அந்த ரோடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு ஒன்று தெரியுது, பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன் நகர்னு. இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்குது நம்ம போக போகிற ஜீவசமாதி. இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்லேயே நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா அது உள்ளே கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும். பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு கோயில் வரும். இப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அந்த கோயிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில். இது ரொம்ப ஒரு பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. எவ்வளோ இயர்ஸ் எக்ஸாக்டாக ஓல்டுன்றது யாருக்குமே தெரியல, அவ்வளோ பழமையான ஒரு கோயிலாம் அது. இந்த கோயில் உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய மரம் தெரியும். அந்த மரத்துக்கு நடுவில் தான் அந்த கோயில் இருக்கும். அந்த மரத்தோட டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இந்த மரம் தான் சொன்னேன். இந்த மரத்துக்கு அடியில் தான் அந்த கோயிலே இருக்குது. கோயிலோட 2 பக்கமுமே அந்த மரத்தோட வேர் வருது. ரீசெண்டாக இந்த கோயிலில் பராமரிப்பு பணிகள்லாம் நடந்தப்போ கூட அந்த வேரை டிஸ்டர்ப் பண்ணாமல், அந்த மரத்தை எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் அழகாக அந்த மரத்தை அப்படியே சுற்றி இருக்கிற மாதிரியே விட்டுட்டு அந்த கோயிலை சீரமைச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அது. நம்ம கடைசியாக அதை பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த சித்தரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர் பாலராமலிங்கநாதர். ஸோ அவரோட ஜீவசமாதி தான் இங்கே இருக்குது. இப்போ இங்கே உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா நேராக இருக்கிறது காசி விஸ்வநாதரோட சன்னதி இருக்குது. இப்போ இவரோட ஜீவ சமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு இப்போ இங்கே எழுத்தாப்பில் தெரியுது இல்லையா, அந்த நந்தி தெரிகிறாரு. அந்த நந்தி தேவருக்கும் உள்ள சிவபெருமானுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இவரோட ஜீவ சமாதி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறவர் தான் பாலராமலிங்கநாதர். இவர் வந்து கைலாயத்தில் தவம் செஞ்சுட்டு பிறகு இங்கே வந்து இந்த சிவனை பூஜித்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காராம்மா. அப்போது எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா, அங்கே வரவங்க நிறைய பேர் ரொம்ப வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. அவங்க சொல்லி தான் எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுது. இவர் தான் அந்த பாலராமலிங்கநாதர் சுவாமிகள். ஸோ இந்த நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த சிவன் சன்னதி, அது அந்த படிக்கட்டு ஒரு 3 படிக்கட்டு மாதிரி இருக்குது. அந்த படிக்கட்டுக்கும் உள்ள லிங்கத்துக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல தான் இவரோட ஜீவசமாதி கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த ஒரு பெரிய விளக்கு தெரியுது உள்ள. அந்த விளக்குக்கு கீழே தான் அவரோட ஜீவசமாதி இருக்குது. நம்ம அடுத்தது அந்த முக்கியமான மரத்தை பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தட்சிணாமூர்த்தியை பார்த்துருப்போம். தட்சிணாமூர்த்திக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கிறது நம்ம எல்லோரும் நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அந்த மரத்தோட பேர் கல்லால மரம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கண் முன்னாடி பார்த்துட்ருக்கிற இந்த மரம் அதே மரம் தான், கல்லால மரம். இது எங்கேயுமே அவ்வளோவா நம்ம பார்த்துருக்கவே முடியாது. இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது அதனால் இந்த இடமே வந்து ஒரு தட்சிணாமூர்த்தியோட அம்சம் நிறைந்த இடம். அதனால் இங்கே நல்ல வரவங்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும், இங்கே வர குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வரும் அப்படின்றது இங்கே ஒரு ஐதீகமாக இருக்குது. இந்த மரம் தான் அந்த கல்லால மரம். ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இவ்வளோ அடர்ந்த டென்ஸ் மரமாக இருந்தது. ரொம்ப பழமையானதுன்றது பார்த்தாலே தெரிஞ்சுது. நாங்களும் அப்படியே இந்த ஒரு அமைதியான சூழலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்லாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு சித்தர் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். Until then, stay tuned with In-Laws Kitchen. Bye bye.